வணக்கம். கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாவே வெளிநாட்டுல கல்வி அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு கனவா இருக்கும். ஆனா அந்த கனவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, அங்க செக்யூரா இருக்குமா, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு வரோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனத்துடைய இயக்குனர் ராணியும் இங்க இருந்து மாணவனா போய் இப்ப மருத்துவரா திரும்பி இருக்கக்கூடிய முகமது அர்ஷத் அவங்க ரெண்டு பேரும் நம்ம அரங்குக்கு வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். லிம்ரா இத பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுங்க. ஓகே. லிம்ரா ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது 2002ல. இப்போ 19 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஓவர்சீஸ் எஜுகேஷன்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கே அனுப்பிட்டு இருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸை. அப்புறம் 2012லேருந்து தான் மெடிசனுக்காக பிலிப்பீன்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ பிலிப்பீன்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெடிசனுக்குன்னு அனுப்புறத நம்ம சில ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா டிசீஸ் ஸ்பெக்ட்ரம், அப்புறம் லாங்குவேஜ், அங்குள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம். ஸோ அதுல எங்களுக்கு பிலிப்பீன்ஸ் ரொம்ப நல்லதா தோணுது. பிகாஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கேருந்து வந்தா சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. நிறைய சிமிலாரிட்டிஸ் வித் இந்தியன் இது இருக்கு. அண்ட் ஆல் 19 சப்ஜெக்ட்ஸும் அங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் பிலிப்பீன்ஸ்க்கு நாங்க 2012ல இருந்து அனுப்பிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் டாக்டர் முகமது அர்ஷத் உங்ககிட்ட வரேன். +2 முடிச்ச உடனே எல்லா மாணவர்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். நிறைய பேருக்கு பயமும் வரும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. +2 முடிச்ச உடனே as a ஸ்டூடெண்டா உங்களுக்கு என்ன திங்கிங் இருந்தது? +2ல நான் 89% எடுத்திருந்தேன். பட் என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் அப் டு த மார்க் இல்ல. ஸோ என்ன பண்ணலாம், நான் சின்ன வயசுல இருந்தே எம்பிபிஎஸ் தான், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவுல இருந்தேன். ஸோ அப்பதான் கேள்விப்பட்டேன், சரி இங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னா ஃபாரின்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ரஷ்யா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பிலிப்பைன்ஸ் பத்தி கேள்விப்பட்டேன். பிலிப்பைன்ஸ்லயும் இந்தியாலையும் ஆல்மோஸ்ட் சேம் டிசீசஸ். ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணேன். அப்போதான் நான் லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ் பத்தி கேள்விப்பட்டு அங்க போய் சேர்ந்தேன். அங்க தவா மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன்ல ஜாயின் பண்ணேன். இப்போ நான் கிளியர் பண்ணி FMG ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் மேல நிறைய மாணவர்கள் நான் இந்த டிகிரி எடுக்கணும்னே நினைக்கல, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, அதனாலதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி மருத்துவம் படிக்கிறது உங்களுடைய கனவா, இல்ல பெற்றோர்கள் சொன்னதுக்காக அப்படி செலக்ட் பண்ணதா? இல்ல, சின்ன வயசுல இருந்தே என்னோட கனவு தான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே, என் சின்ன வயசுல இருந்தே எங்க பாட்டிக்கு நான் தான் வைத்தியம் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தேன். ஸோ சின்ன வயசுல இருந்தே நானே தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவுல. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடு போயிருக்கீங்க. இங்க முயற்சி பண்ணீங்களா, நம்ம இங்க மருத்துவம் படிச்சு இங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ட்ரை பண்ணும்போது இங்க கவர்மெண்ட்ல கட் ஆஃப்னால கிடைக்கல. ஸோ இங்க பிரைவேட்ல ட்ரை பண்ணலாம். பிரைவேட்ல ட்ரை பண்ணலாம்னா இங்க டொனேஷன், கேபிடேஷன் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக கேட்கறாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 crores அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால இந்த ஃபாரின் மெடிக்கல் இது ட்ரை பண்ணேன். அதான் பிலிப்பைன்ஸ்ல ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே மேம். அடுத்து இங்க இருந்து போறப்போ நம்ம அங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இங்க இருக்கிறத விட அங்க நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னீங்கன்னா எதை சொல்வீங்க? பேசிக்லி என்னன்னா அங்க இது சொல்லி கொடுக்கற முறை அது ரொம்ப நல்லா இருக்கும். பிராக்டிக்கலா சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு அவங்களுக்கு மருத்துவம் சொல்லி கொடுக்கறத அது அப்சர்வேஷன் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்சார்ப்ஷன், தட் இஸ் மெமரியில அது வாழ்க்கை முழுக்க அவங்க ஞாபகம் வச்சிருந்து they will not forget. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனாலதான் பிலிப்பீன்ஸ் சூஸ் பண்ணோம். ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிசீஸ் பேட்டர்ன் அவங்களுக்கு 70% ப்ராக்டிக்கல், 30% தான் தியோரியில சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க நல்ல மருத்துவரா லைக் நமக்கு அவங்க தராங்க. ஓகே. பெற்றோர்கள் உங்ககிட்ட வர்றப்போ என்ன விதமான கேள்விகள்லாம் கேட்கறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா ஃபர்ஸ்ட் செக்யூர், பாதுகாப்பு, சேஃப்டி கேட்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன விதமான அவங்களுக்கான சந்தேகங்கள் வருது, அதை நீங்க எப்படி கிளியர் பண்றீங்க? ரைட். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலி மதர்ஸ்க்கு பெரிய ஒரு கேள்வினா எப்படி சேஃப்டி இருக்குமா அங்க.
ஸோ அப்புறம் சாப்பாடு, நம்ம சாப்பாடு அங்க கிடைக்குமா, ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய வெதர் அதுக்கு ஏத்த மாதிரி செட் ஆகும். ஆமா, நம்ம மாதிரி வெதர் இருக்குமா அங்க, சோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, நம்ம பசங்களுக்கு அங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா. சோ நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலா அங்க போனாலே நமக்கு தெரியும், அது வந்து அதுவும் சவுத் ஏசியன் கண்ட்ரினால நம்ம வெதர் கண்டிஷன்ஸ் தான். எப்படி நம்ம சவுத் இந்தியால எப்படி நமக்கு வந்து ஒன்லி சம்மர் அண்ட் ரெயின் மட்டும்தான், அதே மாதிரி தான் அங்க இருக்கும். சோ அண்ட் தென் அது சிட்டியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரைம் ஃப்ரீ சிட்டி. ஏன்னா அங்க உள்ள இப்போ இருக்கிற பிரசிடென்ட் தான் அங்க தவாவுல வந்து அவர் மேயரா இருந்தார் 10 வருஷம். சோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேயரா இருந்தார். சோ அதனால அவர் வந்து கம்ப்ளீட்டா அந்த சிட்டியை கிரைம் ஃப்ரீ சிட்டியா வச்சிருந்தார். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவன் அவங்க வந்து லேட் நைட் கிளினிக்கல்ஸ்க்கு எல்லாம் போறத வந்து ஒன்னும் பயப்படவே தேவையில்லை. அவங்க கண்டிப்பா அவங்க போய் நல்லபடியா அவங்க வரலாம் ஹாஸ்டலுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே போலீஸ் எல்லாம், சிசிடிவி கேமராஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து எப்படி இருக்குது? காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து எல்லாமே லைக் லேட்டஸ்ட் டெக்னாலஜில இது பண்ணத. அவங்களுக்கு வந்து இந்த அனட்டமேஜ் டேபிள்னு சொல்லுவோம், டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமா அது வந்து டிஜிட்டல் கெடவர்ஸ். ஸோ கெடவர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கெடவர்ஸ்ல தான் அவங்க வந்து டைசெக்ட் பண்ணி தெரியும் அவங்களுக்கு வந்து நேச்சுரலா எப்படி நம்மளோட பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அனட்டமி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா அவங்க வந்து அந்த அனட்டமி டேபிள்ல வந்து அவங்க கடவர்ஸ் டைசெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து மைன்யூட்டஸ்ட் டீடைல்ஸ் வரைக்கும் அதை வந்து அவங்க டைசெக்ட் பண்ணிட்டு லேபிள் பண்ணி பார்க்கலாம். 360 டிகிரிஸ் அவங்க அதை ரொட்டேட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து இது முடிச்சுட்டு அவங்க சிமுலேட்டர்ஸ்ல வந்து அவங்க சர்ஜரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு கை வந்து கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஹியூமன்ல வந்து லைக் பயப்பட மாட்டாங்க சர்ஜரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இன்னொரு இங்க முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும், பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா. இப்போ வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இப்ப கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பா வந்து எடுத்தாகணும். அந்த மாதிரி என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு இப்போ? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்ல தான் நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தோம். அவங்களுக்கு வந்து 3 வேளை சாப்பாடும் அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல்லே கொடுத்தோம். லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ஹாஸ்டல்லே சர்வ் ஆயிடும். அண்ட் லைக் ரெகுலரா அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறது அண்ட் எல்லாமே அவங்களோட ரெகுலர் டெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து அவங்கள கம்ப்ளீட்டா பாதுகாப்பா வச்சிருந்தோம். இப்போ வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் எல்லாருக்குமே நம்ம வேக்சினேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து வேக்சினேட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அலோவ் பண்றீங்களா, இல்ல வந்து இல்லாதவங்க பசங்களையும் அலோவ் பண்றீங்களா? அங்க எங்க வழியில போறதுக்கா இல்ல இப்ப அங்கே இருப்பாங்க இல்லையா, இப்ப ஆல்ரெடி அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமா, நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே. ஓகே, ஃபைன். ஓகே டாக்டர், உங்ககிட்ட அடுத்த ஒரு கேள்வி. இப்போ வந்து பொதுவா வெளிநாட்டுல மருத்துவம் படிக்க போகணும் அப்படிங்கறது எண்ணத்தை தாண்டி நீங்க வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருப்பீங்க. கடைசியா பிலிப்பைன்ஸை வந்து செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளைமேட் வந்து சைனா சரி, ரஷ்யா சரி, அங்க ரொம்ப குளிர் தாங்க முடியாது, அந்த மாதிரி கிளைமேட். ஆனா பிலிப்பைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கிளைமேட் இருக்கோ அதே தான் அங்க தவோலையும் அதே கிளைமேட். அதுக்கப்புறம் செகண்டா பாத்தீங்கன்னா நம்ம டிசீஸ், இங்க இந்தியாவில் இருக்க டிசீஸும் அங்க இருக்க டிசீஸும் ஆல்மோஸ்ட் சேம். இங்க பாத்தீங்கன்னா எப்படி இந்தியாவில் டிபி நிறைய இருக்கோ அங்கே அதே மாதிரி டிபி அங்க நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பிலிப்பைன்ஸ் பெட்டரா தெரிஞ்சுது. அண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிலிப்பைன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ வந்து டிராவல் இந்த செமஸ்டர் லீவ்ஸ்ல எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, உங்களால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சதா இங்க இருந்து அங்க போன உடனே? ஈஸியா அடாப்ட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் அதான் ஒரே மாதிரி தான் இருக்கு, இங்க இருக்கிறதும் சரி அங்க இருக்கிறதும் சரி, ஒரே கிளைமேட், எல்லாமே ஒரே மாதிரி. அங்க சரௌண்டிங்ஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மோஸ்ட்லி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த क्वेश्चन கேட்கணும். இப்போ அங்க இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா நிறைய கலாச்சாரங்கள் உள்ள மாணவர்கள் அங்க வந்து படிப்பாங்க. அவங்க கூட எல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணீங்க? எப்படி ஆக்சுவலா வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கறது அங்க ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஏதாவது உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்ததா? கம்யூனிகேஷன் அங்க ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் தான் அங்க காமனா பேசுவாங்க. எல்லாருமே அங்க இங்கிலீஷ் தெரிஞ்சுப்பாங்க. பேச முடியலாலும் நமக்கு பேசுறது புரியும் அவங்களுக்கு. சோ அதனால இங்கிலீஷ் தான் கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ட் மாணவர்கள் அங்க எல்லாருமே பிலிப்பைன்ஸ் மாணவர்களா இருந்தாலும் சரி,
அவங்க நல்லா பழகுவாங்க. இதுவும் மற்ற கண்ட்ரி எல்லாம் போனீங்கன்னா இந்தியன்ஸ் தனியா அந்த மாதிரி ஒதுக்கி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து பிலிப்பினோஸ் வந்து அப்படி பார்க்கல. எல்லாரும் நல்லா ஜென்ரலா பழகுனாங்க, நல்லாவே பழகுனாங்க. நல்லா இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு இப்போ வரைக்கும் கால் பண்ணி பேசுறாங்க. ஓகே ஓகே. அடுத்து லிம்ராவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களை கைட் பண்ணாங்க? லிம்ரா ஆட் நான் நிறைய பார்த்துருக்கேன். பிளஸ் வந்து என் கிளாஸ்மேட் ஆல்சோ லிம்ரா மூலமா தான் வந்தான். ஸோ வந்து அதே மூலமா அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். இப்படி தனியா போறதோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் இந்த மாதிரி பிலிப்பீன்ஸ் படிக்க போனா கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லிம்ரா ட்ரை பண்ணோம். ஓகே. இப்போ மேம் வந்து சொன்னாங்க நிறுவனத்தின் சார்பா பேசுறாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க தான் போயிருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும். அவங்க சொன்ன எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்க இருந்ததா? ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா இருந்துச்சு. ஃபுட், ஹாஸ்டல் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஓகே. பாத்தீங்கன்னா ரூம்லாம் வந்து ஏசி நம்ம 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா வந்து அங்க அந்த பவர் சப்ளைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்ட் வாங்குறது கம்மியா தான் வாங்குறாங்க. நம்ம 24 hours ஏசி யூஸ் பண்றோம், பட் வந்து அவங்க ரெண்ட் வந்து அதுக்கு ஏத்ததோட கொஞ்சம் கம்மியா தான் வாங்குறாங்க. ஸோ வந்து ரொம்ப சூட்டபிளாவே இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே ஃபைன். மேம் அடுத்து உங்ககிட்ட பிலிப்பைன்ஸ்ல நீங்க எந்தெந்த காலேஜஸ் வந்து நீங்க சொல்லுவீங்க இது எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு? ஆக்சுவலி நாங்க வந்து 2 இது காலேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து தவா மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இன்னொன்னு வந்து புரோக்கன்ஷயர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். இது ரெண்டும் ஏன் பண்றோம்னா, என்ன இது வந்து ட்ரஸ்ட் மூலமா நடத்துறாங்க. அப்புறம் அந்த நம்ம ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுறது அவங்க வந்து ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கு, அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணறதுக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த 2 யூனிவர்சிட்டி பண்றோம். அப்புறம் மொத்தம் இந்த 19 சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. மெடிசன் படிக்கணும்னா 19 சப்ஜெக்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அது வந்து இந்தியாலயும் அதே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் பிலிப்பீன்ஸ் இந்த 2 காலேஜ்லயும் மொத்தம் அந்த 19 சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் இந்த 2 காலேஜும் நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த காலேஜ்ல வந்து எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது? அங்க 19 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டாக்டர்ஸ்லாம் வந்து சூப்பரா பர்ஃபெக்டா சொல்லி தருவாங்க. கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும், ரொம்பவே இன்ட்ராக்டிவா இருக்கும். அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நிறைய வந்து கொஞ்சம் ஃபன்னியா, ஸோ அந்த மாதிரி இருந்தா ரொம்பவே ஞாபகம் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் அதாவது வே ஆஃப் டீச்சிங் வேற மாதிரி இருந்தது. இங்க கம்பேர் பண்றோம். டீச்சிங் வந்து அங்க டிஃபரெண்டா இருந்துச்சு. ஓகே. மோர் பிராக்டிகலா இருந்துச்சு. நிறைய இங்க தியரிட்டிக்கல், இந்தியால தியரிட்டிக்கல் மோஸ்டா இருக்கும், அங்க நிறைய பிராக்டிகலா இருந்துச்சு. அதனால நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியுது இப்போ வரைக்கும். ஓகே ரைட். எவ்வளவு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பயிற்சி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டது உங்களுக்கு? இப்போ சர்ஜரி, மெடிசின் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இஎன்டி, ஆப்தல்மாலஜி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக டைம் எடுத்து. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பேஷண்ட்டை தொட்டு பார்த்து ஒரு சிகிச்சை அளிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட்டை தொட்டோன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் வந்து அந்த பேஷண்ட்டே வந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொடவே விட மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸை தொட விட மாட்டாங்க. ஆனா அங்க வந்து அதெல்லாம் இல்லாம பரவாயில்ல நீங்க வந்து பாருங்க, ஹிஸ்டரி எடுங்க, இல்ல என்னாலும் செக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து பிலிப்பீன்ஸ்ல தாராளமா பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸே நம்ம பேஷண்ட் ஹேண்டில் பண்ணலாம் தைரியமா. ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் நம்ம பார்க்கலாம். நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. தொடர்ந்து தெரிந்திருங்கள் கலைஞர் செய்திகளோடு. நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாமா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை புள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாத.
International Standard Medical Degree Study MBBS in the Philippines. Learn with state-of-the-art technology. Virtual reality anatomy, 3D anatomage and cadavers, plastinated models, simulation mannequins stations. NMC and WHO listed university. Low tuition fees 3.80 lakhs per annum. To congratulate the graduates of the medical degree program of the College of Medicine of the Davao Medical School Foundation Incorporated. We are truly pleased that you have chosen to study here in Davao, in one of the best medical schools of the country. May you all do your share in nation building and serve your fellow men. Love your country and honor your flag. Again, congratulations. Admissions open for 2021 to 2022. Call 995292233, 9445783333. நேர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மேம், அடுத்ததா பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து செக்யூரை தாண்டி அடுத்ததா கேட்கிற ஒரு கொஸ்டின் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கட்டணம் எவ்வளவு அப்படிங்கறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, இப்ப 2 காலேஜ் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்கன் ஷேர்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 6 lakhs. ஏன்னா அது வந்து நாட் ஒன்லி டியூஷன் ஃபீஸ், அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர் 16 மாசம் கோர்ஸ் அண்ட் மற்ற அந்த கோர்ஸ் டியூரேஷனுக்கான லேப் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்குறாங்க. ஸோ அதனாலதான் அது வந்து 6 லட்சம். அதுல வந்து நீங்க உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க வந்து அதை 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்து அதை கட்டலாம். இதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் 5th இயர் பாத்தீங்கன்னா பர் annum வந்து 2.5 lakhs. ஸோ அப்புறம் தவா மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 16 மாசம், அந்த 16 மாசத்துக்குள்ள ஃபீஸ் வந்து 8.5 லட்சம். ஸோ 8.5 lakhs ஃபர்ஸ்ட் இயர்ல. அதுக்கப்புறம் 3,80,000 வரும் பர் annum மற்ற செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அண்ட் 5th இயர்ல. மேம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரண்ட்ஸால தான் அந்த ஃபீஸ் வந்து கொடுக்க முடியும். சில பேர் வந்து பினான்சியலா வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் மூலமா லோன் எடுத்து அப்படிதான் படிக்க முடியும். சோ ஃபாரின்ல படிக்கிறதுக்கு இங்க நம்ம நாட்டுல லோன் வாங்க முடியும்? கண்டிப்பா லோன் வாங்க முடியும். எனி நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல வந்து அவங்க லோன் கொடுப்பாங்க. இப்போ எப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் கொஞ்சம் இந்த பேரண்ட்ஸோட சேவிங்ஸ்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் பிலிப்பீன்ஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு இந்த ஆஃபர் லெட்டர், போனஃபைட் லெட்டர், அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து யாரு இந்த பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட சாங்ஷன் லெட்டர் அது வந்து சாம்பிள் காப்பியா கொடுப்போம். ஸோ அதை வச்சு அவங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். பேரண்ட்ஸோட கொலாட்ரல் செக்யூரிட்டி, பேங்க் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி கேட்பாங்க. ஸோ கொலாட்ரல் செக்யூரிட்டி வச்சு பிளஸ் எவ்வளோ அவங்க கேட்குறாங்களோ ரெண்டுமே அசஸ் பண்ணிட்டு அவங்க வந்து 80% சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்ப பேங்க்ஸ்லாம் வந்து நீங்களா வந்து ஒரு குறிப்பிட்ட வங்கிகளை வந்து நீங்க ரெஃபர் பண்றது உண்டா? ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸ் இது வரைக்கும் பண்ணல, பட் யோசிச்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இதுல வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் யூஸ்வலி பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா அவங்க பேரண்ட்ஸோட எங்க லேண்ட் ப்ராப்பர்ட்டி அவங்க வச்சிருக்காங்களோ அதோட பக்கத்துல இருக்கிற பேங்க்ஸ் தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கதான் அவங்க பாப்பாங்க. ஓகே, சோ வந்து அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வந்து பேங்க் வந்து நீங்களே வந்து ரெஃபர் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா காலேஜ்ல? அதாவது எப்படின்னா ஒரு பேங்க்ல வந்து சும்மா லோன் கொடுக்க மாட்டாங்க, அங்க அந்த காலேஜ் மூலமா வந்து நிறைய ஆவணங்கள் கேட்பாங்க. ஆமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்போம். பிளஸ் ஆல்சோ இன்கேஸ்
பேங்க் மேனேஜருக்கு அதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்ததுன்னா நான் வந்து ஹாப்பியா இருப்பேன் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. ஓகே டாக்டர், நீங்க வந்து முதல்ல ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை. பொதுவாகவே ஒரு பிளேட் எடுத்து ஒரு கையை கீறணும் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து கை நடுங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அறுவை சிகிச்சை வந்து பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்றப்போ உங்களுடைய சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? நான் என்னோட லீடர்ஷிப்ல வந்து நான் இந்த சர்ஜரியும் பண்ணதில்லை. நான் டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணிருக்கேன். அப்போ வந்து அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. லைக் கையை பொறிச்சே கூட சொல்லி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சையை விட இங்க இந்தியால பாத்தீங்கன்னா டெலிவரிஸ் வந்து மேல் டாக்டர்ஸ் அவ்வளவு பண்ண விட மாட்டாங்க. பட் அங்க பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல மேல் டாக்டர்ஸ் தாராளமா பண்ண விடுறாங்க. பேஷண்ட்ஸே ஓகேன்றாங்க. ஓகே மேல் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அங்க உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்க சதர்ன் பிலிப்பைன்ஸ் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுதான் பிலிப்பைன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹாஸ்பிட்டல். அங்க பாத்தீங்கன்னா டெலிவரிஸ்லாம் நாங்க தான் பண்ணுவோம் முக்காவாசி. ஏன்னா வந்து அங்க நிறைய டெலிவரிஸ் நடக்கும். அப்புறம் அந்த செசேரியன்ல தான் அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நார்மல் டெலிவரிஸ் நாங்க தான் மோஸ்டா பண்ணுவோம். நாங்களும் எங்க இன்டர்ன்ஸும் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அதுவே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது இந்தியாவில் கிடைக்காது. ஓகே, பொதுவாக இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ரொம்ப பயந்துருப்பாங்க. இன்னும் வந்து ஹாஸ்பிட்டல் வரப்ப ரொம்ப பயந்துருவாங்க. அவங்களுடைய மனநிலையை வந்து சமநிலையை வைக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களா? பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லணும், இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி அளிக்கப்படுதா? நாங்கள் ஃபைனல் இயர்ல பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். அது எப்படி பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது, எப்படி பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது, எப்படி பேஷண்ட்ஸை கூல் டவுன் பண்றதுன்னு வந்து நாங்கள் செகண்ட் இயர்ல இருந்தே அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பேஷண்ட்ஸ் பேசுறது, ஹேண்டில் பண்றதெல்லாம் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நாங்க ஃபைனல் இயர்ல யூஸ் பண்றதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேஷண்டோட கேஸ் ஹிஸ்டரி எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறீங்க? குறிப்பா வந்து இப்போ பேஷண்ட் ஹிஸ்டரி எடுக்கிறதுனா நாங்க பேர் கேட்கறதுல இருந்து அப்படியே சில கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டே வருவோம். அது வந்து அவங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அவருடைய மொபைல் இருக்கும், அவருக்கான பேர் வந்து அதிகபட்சமா தெரிஞ்சுக்க முடியும். மத்தபடி வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் தொடர்பு கொள்றதுக்கோ அங்க இருக்கக்கூடிய வேற வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்களே பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி தராங்களா? அதுக்கான டீச்சிங் பண்றாங்களா? அதுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸே அவங்க பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க அந்த பேஷண்டோட பயோமெட்ரிக் இருக்கும். ஸோ அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சாலே அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ அதனால வந்து ஹாஸ்பிட்டல் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பேஷண்ட் சப்போஸ் யாருன்னு தெரியல அப்படின்னா வந்து டைரக்டா காண்டாக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஹாஸ்பிட்டல்லே. ஸோ அதை அவங்க கரெக்டா பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கான ரூல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டர் உள்ள ஆஸ் எ டாக்டரா உங்களுக்கான என்னென்ன ரூல்லாம் இருக்கு? எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட ரூல் வந்து நான் வந்து ரிட்ராக்டர் பிடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. நானா இறங்கி ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அசிஸ்ட் தான் பண்ணணும் அங்க அப்படி இருந்துச்சு. மோட்டிவேட் பண்ணுவாங்க, பட் வந்து எனக்கான அந்த லைசன்ஸ் இல்ல நானா ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு. மோட்டிவேட் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆபரேஷன் தவிர மத்த எல்லாமே நம்மளே பண்ணலாம். டெலிவரி, இப்போ நம்ம சூச்சர் போடுறது, இப்போ அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தையல் போடுறது, சூச்சர்ஸ் போடுறது, அதெல்லாம் நாங்களே பண்ணலாம். ஓகே, அதுக்கெல்லாம் அலவுட். ஓகே, இப்போ நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வெளியில ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்க ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுறாரு, இல்ல ஒரு பேஷண்டா இருக்காரு, அவருக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்போ அங்க வந்து எப்படி நீங்க நடந்துக்கணும், எப்படிலாம் வந்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும், அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அது உங்களுக்கு சொல்லி தராங்களா? அது ஃபைனல் இயர்ல வந்து பிஎல்எஸ் ப்ரோக்ராம் சொல்லிருக்கு, பேசிக் லைஃப் சப்போர்ட். அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இப்போ பேஷண்ட்ஸ் எங்கெல்லாம் வெளியில வந்து ஆபத்துல இருக்காங்களோ அப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம், அவர் நாங்க இறங்கி வேலை செய்யலாம், அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் இருக்கு. ஓகே, ஃபைன் மேம். அடுத்தது உங்ககிட்ட நீட் எக்ஸாம். இங்க வந்து நீட் எக்ஸாம் தாண்டி இப்ப வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் அவசியமா? ஆமா, அது வந்து ஆக்சுவலா ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இருந்தது, இப்போ வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் அதுதான். என்னன்னா எனி ஸ்டூடெண்ட் நம்ம மெடிசன் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பா நீட் வந்து குவாலிஃபை ஆகணும். இந்தியால படிக்கணும்னாலும் சரி, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னாலும் சரி. அப்பதான் வெளிநாட்டுல இருந்து படிச்சு முடிச்சுட்டு கிராஜுவேஷன் ஆகி முடிச்சுட்டு வருவாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு வந்து இந்த எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எழுத அவங்க விடுவாங்க. ஸோ அப்பதான் அவங்க வந்து அந்த எக்ஸாம்ல அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்ம நாட்டில் அது ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம். ஸோ அதனாலதான் அவங்க வந்து நீட் இஸ் தி எலிஜிபிலிட்டி ஃபார்
studying medicine. ஓகே, இப்போ நீங்க எஃப்எம்ஜி வந்து சொன்னீங்க, அதுக்கான பயிற்சி இங்க கொடுக்குறாங்களா? இப்போ இந்தியால வந்து இப்போ மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இங்க இருந்து அங்க போறாங்கன்னா படிச்சுட்டு இங்க வந்து ஒர்க் பண்றது தான் ஆசைப்படுறாங்க. சோ அதுக்கான பயிற்சி இங்க கொடுக்குறாங்க. நாங்க வந்து அங்க 3rd இயர்ல இருந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எஃப்எம்ஜி கோச்சிங். சோ அங்க முடிச்சிட்டு அங்க கிராஜுவேட் ஆகி இங்க வரத வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு லிம்ராவே லைம் சொல்லிட்டு நம்ம எஃப்எம்ஜி கோச்சிங் நடத்திட்டு இருக்கோம். இங்க வந்து நடத்திட்டு இருக்கோம், மயிலாப்பூர்ல இருக்கு. சோ அவங்க வந்து அங்க முடிச்சிட்டு அந்த ஆன்லைன்லயே படிச்சுட்டு மெடிசனும் படிப்பாங்க. அந்த ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி அவங்க கோச்சிங் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் 5.5 months அங்க இங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்து வந்து எஃப்எம்ஜில வந்து நீங்க வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா இங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆகணும். அது வந்து இப்படி நீங்க அங்க முடிச்ச உடனே கிளியர் பண்ணிட்டீங்களா இல்ல இங்க வந்து கோச்சிங் எடுத்துட்டு கிளியர் பண்ணீங்களா? அங்க கிராஜுவேட் நான் டிசம்பர் 2020 கிராஜுவேட் ஆனேன். எக்ஸாம் வந்து ஜூன் 2021 இருந்துச்சு. ஸோ 6 months கேப் இருந்துச்சு. அப்போ வந்து இங்க லைம் கோச்சிங் சென்டர் சூஸ் பண்ணேன். ஏன் அதை சூஸ் பண்ணனா, அந்த கோவிட் டைம்லயும் லைம்ல மட்டும் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் நடந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா ஒழுங்கா இன்டராக்டிவா இருக்காது டாக்டர்ஸ் கூட. இதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா போய் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும், பிளஸ் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஆன்லைன்னா 6 months ஒரு ரூம்குள்ள அடைஞ்சு உட்காந்து அப்படியே வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம், டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். இதுவும் நம்ம சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், போர் அடிக்காது. அதனால நான் வந்து லைம் சூஸ் பண்ணேன். இங்க கிளியர் பண்ணிட்டேன். எஃப்எம்ஜி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். நான் 213 out of 300 எடுத்தேன். ஓகே, ஃபைன். மேம், அடுத்து பாத்தீங்கன்னா +2 படிச்சவங்க மட்டும்தான் இப்படி இந்த இதுல வந்து போய் படிக்க முடியுமா, இல்ல வந்து இளங்கலை பட்டம் படிச்சவங்க, அதாவது யூஜி முடிச்சவங்க வந்து அங்க போயிட்டு படிக்கலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா? இல்ல, எல்லாருக்குமே நீட் தான். 12th ஸ்டூடெண்ட் ஆனாலும் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் ஆனாலும் சரி, இல்ல கிராஜுவேஷன் அண்டர் கிராட் முடிச்ச ஸ்டூடெண்ட் ஆனாலும் சரி, அண்டர் கிராட்ல வந்து பேசிக் அவங்க பேச்சுலர்ஸ் டிகிரி எனி சயின்ஸ் குரூப்ல முடிச்சிருக்கணும். சயின்ஸ் நம்ம சொல்றதுன்னா any allied health sciences like BSc in physiotherapy, pharmacy, nursing, illa ipo assistant physician, அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. அப்புறம் ஜூவாலஜி, பாட்னி அந்த மாதிரி முடிச்சுட்டு கூட அவங்க வந்து அட்மிஷன் எடுக்கலாம். எல்லாருக்குமே நீட் அவசியம். நீட் முடிச்சு அவங்க குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்தாலே, அந்த கட் ஆஃப் குவாலிஃபை ஆனாலே போதும், நம்ம வந்து அவங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒன்லி 4 years தான் இருக்கும். அவங்க வந்து லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவோம் அதுக்கு. சோ தே டோன்ட் ஹேவ் டு டூ தி ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ் திருப்பியும் படிக்க வேண்டாம். அவங்களுக்கு வரும் 4 years ஆஃப் மெடிசன் மட்டும் தான் படிக்கணும். ஓகே, இப்போ பிலிப்பைன்ஸ்ல வந்து படிச்சுட்டு வர மருத்துவர்களுக்கும் இங்கே வந்து படிச்சுட்டு மருத்துவர்களா இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, இல்ல வந்து அங்க படிச்சுட்டு வர அந்த பட்டத்துக்கு இங்க அங்கீகாரம் கொடுக்கறாங்களா? கண்டிப்பா இருக்கு. இது வந்து ரெகக்னைஸ்ட் பை தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா or நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். சோ அதனால அவங்க வந்து ஒன்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனி லைக் வெளிநாட்டுல போய் நீங்க மெடிசன் படிச்சுட்டு வரலாம், அண்டர் கிராட் படிச்சு முடிச்சுட்டு வரலாம். இங்க வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம்ல வந்து நீங்க குவாலிஃபை ஆகணும். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் இந்த எஃப்எம்ஜி டாக்டர் ஹர்ஷா சொன்ன மாதிரி எஃப்எம்ஜி கிளியர் பண்ணணும். இது வந்து அவுட் ஆஃப் 300 2 பேப்பர் மொத்தமே அவங்க வந்து 150 மார்க்ஸ் எடுத்தா போதும், அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்க. சோ அதுல அவங்களுக்கு வந்து இங்க லைசன்ஸ் டு பிராக்டிஸ் கிடைக்கும். ஓகே ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. தொடர்ந்து இணைந்தீர்கள் கலைஞர் செய்திகளோடு. International Standard Medical Degree Study MBBS in the Philippines. Learn with state-of-the-art technology. Virtual reality anatomy, 3D anatomage and cadavers, plastinated models, simulation mannequins stations. NMC and WHO listed university. Low tuition fees 3.80 lakhs per annum.
to congratulate the graduates of the medical degree program of the College of Medicine of the Davao Medical School Foundation Incorporated. We are truly pleased that you have chosen to study here in Davao, in one of the best medical schools of the country. May you all do your share in nation building and serve your fellow men. Love your country and honor your flag. Again, congratulations. Admissions open for 2021 to 2022. Call 9952922333, 9445783333. நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். டாக்டர், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். FMGA வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது, எவ்வளவு சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க? FMG எனக்கு படிக்க வந்து ஒரு 5 months டைம் இருந்துச்சு. நிறைய என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் சுற்றி இருந்தவங்க கூட சொன்னாங்க, நம்ம DMSFல படிக்கிறது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் FMGன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அது கிளியர் பண்றது தான் முக்கியம் அப்படின்னாங்க. ஸோ இதையே வந்து ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டு ஸோ 5 months இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாலாம் எடுத்துக்கல. எக்ஸாம்னாலே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காம முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். லாஸ்ட் 1 week ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் வந்து நம்ம படிக்கிறோமோ இல்லையோ மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் லாஸ்ட் 3 days முன்னாடி கூட எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னால் முடியல, நான் விட்டுடுறேன் அந்த மாதிரி. ஆனாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாங்க வீட்லேயும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாம் அப்போ நான் எழுதும் போது நான் நினைச்சதோட ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் கிளியர் முடிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐ வில் கிளியர் த எக்ஸாம், நான் கிளியர் பண்ணிடுவேன் எக்ஸாம். பட் வந்து நல்ல மார்க் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, இப்போ வந்து நிறைய பசங்க வந்து நம்மளால டாக்டர் படிக்க முடியுமா, முடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க உங்களோட ஸ்கெடியூலை வந்து எப்படி மாத்திக்கிட்டீங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க கான்ஃபிடென்ட்டா கான்சன்ட்ரேட்டா இருந்தா நீங்க தைரியமா மெடிசன்ல இறங்கலாம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்க தான் செய்யும். பட் வந்து நீங்க ஃபோக்கஸ்டா எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், சவால்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் நீங்க எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்கன்ற முக்கியம். நீங்க வந்து கரெக்டா இதுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கணும். நீங்க என்ஜாய்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்க சைட்ல விளையாட்டுகள் என்ஜாய்மெண்ட் அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்க இதையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த படிக்கிறதையும் படிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் யூ கேன் பேலன்ஸ், கரெக்டாக எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே மேம், இப்போ உங்ககிட்ட இப்போ பொதுவாக வந்து மாணவர்களுக்கு பெற்றோரை விட வந்து ஆசிரியர்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா அவங்க தான் வந்து பசங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள முடியுமா? உங்கள் நிறுவனத்திலிருந்து மாணவர்களை பற்றின ஏதாவது தகவலோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி? கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்து லைக் மார்க்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி அவங்களோட அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் நாங்க வந்து ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு. இன்கேஸ் ஏதாவது பேரண்ட்ஸுக்கும் அதுக்கு மேல ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்க வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை இது பண்ணிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஓகே, வாங்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து. ஓகே, சப்ஜெக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஏன்னா இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கு சப்ஜெக்ட்ஸ்ல? சப்ஜெக்ட்ஸ்ல ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. எப்படி இங்க வந்து மெடிசன் படிக்கிற மெடிக்கல் காலேஜ்ல வந்து 19 சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி 19 சப்ஜெக்ட்ஸ் அங்கேயே சொல்லி கொடுக்குறாங்க. டிஃபரன்ஸ் ஒன்லி அனாட்டமி பிசியாலஜில வந்து ஒன்னும் டிஃபரெண்டா படிக்கிறதுக்கு முடியாது. டாக்டர் சொன்னாரு அங்க பிராக்டிகல் வந்து அதிகமா இருக்கும், இங்க வந்து தியரிட்டிக்கல் ஜாஸ்தியா இருக்கும் அப்படினாங்க. பட் வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்ஜெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது படிப்பிக்கிற சொல்லி கொடுக்கிற விதம் தான் டிஃபரன்ஸ் வரும். இங்க வந்து அவங்க 30% practical, only 70% தியரியில சொல்லி கொடுப்பாங்க. அங்க வந்து அது 70% practical, 30% தான் அவங்க தியரியில சொல்லி கொடுக்குறாங்க. சில விஷயம் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா அது மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆச்சு, டிசீசஸ் ஆச்சு, அதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அது எப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ்ல
ஃபேக்கல்டிஸ் வந்து திருப்பி டாக்டர்ஸ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுது அந்த லெக்சர்ஸை பத்தி. அதுக்கப்புறம் அதை வந்து லைப்ரரியில போய் இன்னும் கொஞ்சம் அவங்க ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க, அதை பத்தி படிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க அந்த லேப்ல பார்ப்பாங்க, லேபரட்டரியில பார்த்துட்டு அதை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறத அவங்களோட இந்த அப்சார்ப்ஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அத வந்து வாழ்க்கை முழுக்க அவங்க வந்து அதை மறக்க முடியாது. ஏன்னா இது ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க அதை. சோ அதுக்கப்புறம் அதே சப்ஜெக்ட்ல வந்து அவங்களுக்கு ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் அவங்க குவிஸ் காம்படிஷன்ஸ் இருக்கும். அதுலலாம் அவங்க வந்து எப்பவுமே அது வந்து மெமரியில இருந்துட்டே இருக்கணும். அப்புறம் டெஸ்ட் பேட்டர்ன் ஆல்சோ, நீங்க எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அது வந்து எம்சிக்யூ பேட்டர்ன்ல தான். சோ எம்சிக்யூல இருக்கிறதையும் அவங்களுக்கு வந்து லாங் ஆன்சர்ஸ் எல்லாம் இல்ல. சோ லாங் ஆன்சர்ஸ் இல்லாத டைம்ல இல்லைன்னா அவங்க வந்து நிறைய எழுத தேவையில்லை, அன்வான்டா எழுத தேவையில்லை. அவங்களுக்கு வந்து டு த பாயிண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்கணும். சோ அப்படிதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படிதான் கத்துப்பாங்க அங்க. அண்ட் ஃபேக்கல்டிஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாக்டர் அர்ஷத் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சொல்ல முடியும். ஓகே, டாக்டர் கிட்ட வந்து இன்னொரு क्वेश्चन கேட்கணும். ஸ்பெஷல் கிளாஸஸ் ஏதாவது வந்து கண்டக்ட் பண்றாங்களா அங்க? ஸ்பெஷல் கிளாஸஸ்ன்றது சம்டைம்ஸ் லேட் நைட் கிளாஸஸ் 7 o'clock மேல இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் ஃபேக்கல்டிஸால வர முடியாது, ஏன்னா அவங்களும் டாக்டர்ஸ், எப்பனாலும் சர்ஜரி வரும், இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ வந்து அந்த கிளாஸஸ்லாம் வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு புரியல அந்த மாதிரினா கூட சில டாக்டர்ஸ்லாம் வந்து ஓகே இன்னொரு செஷன் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா டாக்டர் சலாவர் அப்படின்னு சொல்ற டாக்டர் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும். எவ்வளோ ஜோக்கா காமெடியா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கும் கிளாஸஸ். அதே மாதிரி டாக்டர் கிளாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இன்டர்னல் மெடிசனோட ஹெட் எஸ்பிஎம்சில. அவர் நடத்துறதும் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும், ஞாபகமா இருக்கும். அவர் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்குள்ள இறங்கும், அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுப்பாரு. ஓகே, நீங்க சொன்னீங்க 70% வந்து அங்க பிராக்டிகலா சொல்லி கொடுப்பாங்க, 30% தான் வந்து தியரிட்டிக்கலா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ். சோ நீங்க அங்க முடிச்சுட்டு இங்க வர்றப்போ இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கும், அதாவது இங்க பயின்ற டாக்டர்ஸ்க்கும் நீங்க அங்க இருந்து வந்ததுக்கும் ஏதாவது உங்களுக்குள்ள வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுமா? இப்ப நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? டிஃபரன்ஸ்னா இப்போ நாங்க 70% தியரிட்டிக்கலா படிச்சதுக்கும் நீங்க 30% தியரிட்டிக்கலா படிச்சதுக்குமான அந்த வேறுபாடு இங்க நீங்க ஒண்ணா ஒர்க் பண்றப்போ இங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கே தெரியும். நாங்க பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற விதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க நல்லா பிராக்டிக்கலா வந்து உங்களுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கே வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஒரு பிளஸ். பிராக்டிக்கலா நிறைய தெரியும், டைரக்டா பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியும், அந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க காலேஜஸ்ல எல்லாம் வந்து. அது மாதிரி அங்க வந்து காலேஜஸ்ல ப்ரோக்ராம்ஸ் வந்து வைக்கிறதா, இப்போ சொன்னாங்க குவிஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா? அந்த மாதிரி நடக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா லெக்சருக்கு முன்னாடி ப்ரீ குவிஸ்ன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதுல வந்து சும்மா ஒரு 10 questions குவிஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு பார்த்துப்பாங்க, ஓகே எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க, அதை வச்சு எப்படி இந்த பசங்களுக்கு டீச் பண்ணலாம், அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். அதே மாதிரி லெக்சர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் குவிஸ்ன்னு வைப்பாங்க. அந்த குவிஸ்ல வச்சு ஓகே இவங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கிளாஸ் கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். நமக்கும் ஒரு கிளியர் ஆயிடும், ஓகே நம்மளும் இந்த கிளாஸ் நல்லா கவனிச்சிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு இயர் முடியறப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்றதுக்கான வழக்கம்லாம் இருக்காங்க? இருக்கு. டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஆல் த இயர் வந்து ஒரு அவார்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன். ஓகே மேம், இப்போ உங்ககிட்ட ஏதாவது இப்போ நல்ல மார்க் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து உங்க நிறுவனத்தின் சார்பா வந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி ஸ்காலர்ஷிப் இல்ல, பட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நல்லா படிப்பாங்க அந்த பையன், ஆனா பினான்சியலா ரொம்ப டவுனா இருப்பாங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா? ஓகே, இப்போதைக்கு இல்ல, பட் அது வந்து நாங்க அது டிஸ்கஸ் பண்ணி ஃபியூச்சர்ல வரதுக்கு அது வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஓகே, இது வரைக்கும் எவ்வளவு டாக்டர்ஸ் வந்து நீங்க உருவாக்கி இருக்கீங்க உங்களது நிறுவனத்தின் மூலமா? 1200 டாக்டர்ஸ் வந்து நிர்வாகி இருக்கோம். ஓகே, எஸ். ஓகே, இப்போ அங்க இருந்து முடிச்சிட்டு வர்ற மாணவர்கள் வந்து இங்க மருத்துவர் ஆகுறப்போ அவங்க எல்லாம் வந்து உங்களை மீட் பண்றாங்களா? கண்டிப்பா மீட் பண்றாங்களே. ஏன்னா நாங்க எஃப்எம்ஜி நடத்துறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எஃப்எம்ஜில அவங்க முடிச்சு நல்லபடியா முடிச்ச டாக்டர்ஸ்க்கு வந்து அப்ரிசியேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இங்க ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு எல்லாம் அவார்ட் கொடுப்போம், ஒரு ஷீல்ட் கொடுப்போம். ஓகே, சோ அது வந்து ரொம்ப நல்ல இது
பிளாட்ஃபார்ம் ஃபார் நியூ டாக்டர்ஸ். ஸோ அதில் சென்னையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் கூப்பிட்டுட்டு அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு எப்படி தன்னோட கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வர்றாங்க இல்லையா, மருத்துவம் முடிச்சுட்டு பாக்குற மாணவர்களை ஒவ்வொரு பேட்சா நீங்க மீட் பண்ணுவீங்களா? இப்போ ஒவ்வொரு பேட்ச், இப்போ டாக்டர் போயிருக்காரு அப்படின்னா அவங்க பேட்ச்ல நீங்க எவ்வளவு பேர் அனுப்பிச்சிருக்கீங்களோ அவங்க அந்த மாதிரி வைப்பீங்களா அந்த ஃபங்க்ஷனை? அது கலந்துருக்கும். சில டைம்ல அது செப்பரேட்டாவும் இருக்கும், ஒவ்வொரு பேட்சா இருக்கும், இல்லைன்னா கலந்தும் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே. சரி, ஆக்சுவலி எஃப்எம்ஜில ஒன்லி பிலிப்பீன்ஸ்ல படிச்சு முடிச்ச டாக்டர்ஸ் மட்டுமே இல்ல. இது எல்லா ஒரு நியர்லி 30 countries லைக் அவங்க மெடிசன் படிக்க போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து. சோ அவங்க எல்லாருமே நாங்க எங்களோட இன்ஸ்டிடியூட்ல வருவாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஆக்சுவல் டிஃபரன்ஸ்னு தெரியும். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல எப்படி அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, பிளஸ் பிலிப்பீன்ஸ்ல போய் எப்படி படிச்சு முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அண்ட் தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக். அப்புறம் நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. தொடர்ந்து இணைந்தீர்கள் கலைஞர் செய்திகளோடு. நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே? ஆமாமா, பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா உங்க பேத்தி. அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? லிம்ரா மூலமா தான் போக போறா. ஒரு பயம் கிடையாது. தனித்தனி ஹாஸ்டல், வைஃபை ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா. எல்லாம் சரிதான், ஆனா இவட நாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்? அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நேரா பாத்துக்கலாம். நமக்கு பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும்? அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ? லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. தமிழ்நாட்டு சமையல்காரங்க, நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். படிப்பெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? இங்க விட நல்லா இருக்கும். எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க. முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க. நம்ம செல்விய நம்மளை விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டல்ல? நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ராவுடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது. என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா? நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். டாக்டர், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அங்க இருக்கும்போது நீங்க அங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? வீக்லி ஏதாவது டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைப்பாங்களா? இல்ல சப்போஸ் உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்துல நீங்க எப்படி உங்களை நீங்க பாத்துப்பீங்க? அங்க எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா வீக்லி இப்போ ஒரு எக்ஸாம் டாபிக் எடுக்கிறாங்கன்னா அடுத்த வாரமே அந்த எக்ஸாம் வச்சிருவாங்க. அதுல எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா MCQ பேட்டர்ன்ல இருக்கும். அது இங்க எப்படி எஃப்எம்ஜியும் MCQ பேட்டர்ன் தான். என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா அங்க நாங்க எழுதி சப்மிட் கொடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும், மார்க் வந்துடும். மார்க் வந்துருச்சுன்னா அப்பவே தெரிஞ்சிடும், ஓகே இவ்வளவுதான், இப்படி மார்க் இவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னு. ப்ளஸ் ப்ரிப்பேர் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம புக் ஃபுல்லா படிச்சே ஆகணும். அப்பதான் நம்ம எழுத முடியும் கிளியரா. பிளஸ் அவங்களும் டாக்டர்ஸ் பவர் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுன்னு நம்ம ஹார்ட் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு ஆன்சர் தெரியாமலே கூட நம்ம அந்த ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ண முடியும். ரூல் அவுட் பண்றது ஒரு தனி ஸ்கில். அது நீங்க கொஸ்டின்ஸ் அப்படியே பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம், ஆன்சரே தெரியாம கூட. ஸோ அது ஹார்ட் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. அப்பதான் மெடிசன்ல சர்வை ஆக முடியும். ஓகே, எல்லாருக்குமே ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பாடம் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னு சொல்ல முடியும்? எனக்கு பிடிச்சது சர்ஜரி. ஓகே, சர்ஜரி ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்டர்னல் மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, இன்டர்னல் மெடிசன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜென்ரலா எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டாக்டர்ஸ், அதான் நான் 2 டாக்டர்ஸ் சொன்னல, அவங்க ரெண்டுமே இன்டர்னல் மெடிசன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டே அவங்களால தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும்.
ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்கும் கவர் ஆகும், எல்லா டிசீசஸும். ஸோ அது ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும். ஓகே மேம், அடுத்து உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து படிச்சுட்டு வரப்போ இந்தியாவை தவிர்த்து மற்ற இப்ப அமெரிக்கா இல்ல ஐரோப்பா அங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அங்க வேற விதமான எக்ஸாம்ஸ் இருக்கா இல்ல FMG தானா? இல்ல, எல்லாத்துக்கும் இப்போ அவங்களோட மெடிக்கல் கவுன்சில் பிரகாரம் எல்லா இடத்துலயுமே எக்ஸாம்ஸ் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க போய் அங்க பிலிப்பீன்ஸ்ல முடிச்சுட்டு இங்க வந்து FMG கிளியர் பண்ணிடுங்க, ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட எக்ஸாம் எழுதி நீங்க வந்து கண்டிப்பா அங்க போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம். ஸோ எல்லா இது வந்து ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் அவங்களோட கம்யூனிட்டி மெடிசன் வந்து எல்லா யூனிக் ஃபேக்டர். லைக் நம்ம இங்கேயும் லாக்கு படிக்கிறோம்னாலும் இங்க பிராக்டிஸ் பண்ணாலும் மற்ற கண்ட்ரிக்கு போய் அங்க போய் பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா எக்ஸாம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதிதான் பாஸ் பண்ணி நம்ம அங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஒரு டாக்டருக்கு இது வந்து உயிர் சம்பந்தப்பட்டது. ஸோ அவங்களோட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபாரன்சிக் மெடிசன்ல அவங்களோட கம்யூனிட்டி மெடிசன்ல. ஸோ நமக்கு வந்து அங்க உள்ள டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும். அதனாலதான் எல்லா கண்ட்ரியும் ஒரு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அங்க போய் தோ ரெக்கக்னிஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம். ஓகே ஓகே டாக்டர், அடுத்து உங்ககிட்ட இப்போ நீங்க இங்க வந்துட்டீங்க, தவோல படிச்சது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க உதவிகரமா இருக்குது? அந்த FMG ப்ரிப்பேர் பண்ணோம்ல, ஆல்மோஸ்ட் அங்க நாங்க என்ன படிச்சோமோ அதுதான் இந்த எக்ஸாம்ஸ். பிகாஸ் அங்க சொன்ன மாதிரி அங்கேயும் அதே மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன், இந்த FMGயும் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா சொல்லலாம், அங்க DMSFல படிச்சனால தான் வந்து இது கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களோட ஃபியூச்சர் விஷ் வந்து என்ன? இப்போ MS MD அந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த தவோல படிச்ச பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் ஃபியூச்சர்ல வந்து இப்போ நீட் PG எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். அதுலயும் நீட் PG எக்ஸாம் பாத்தீங்கன்னா FMG மாதிரி தான். என்ன ஒன்று நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கும், பட் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தவோல படிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட. ஓகே ஃபைன். மேம், இப்போ உங்ககிட்ட இப்போ லிம்ரா மூலமா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போறப்போ ஏதாவது பர்டிகுலரா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாதான் நம்ம அங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அதாவது இங்க இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், படிக்க போறோம் அப்படிங்கிறப்ப ஒரு காமனான ஒரு கவர்மெண்ட் சார்பாவோ அப்படி ஏதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? ஒன்லி நீட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 50% அண்ட் அபவ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் அண்ட் அக்ரிகேட் வந்து 50% அண்ட் அபவ் அண்ட் நீட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். மற்றபடி வேற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அது நல்லபடியாக அங்கே படித்து முடிச்சுட்டு இங்க வந்து FMG கிளியர் பண்ணா அவங்க வந்து பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து as இந்தியன் டாக்டர்ஸ் தான் they will be able to practice here. நெக்ஸ்ட் இப்போ 2023ல இருந்து நெக்ஸ்ட் வரும் சொல்றாங்க. அப்ப இங்க உள்ள டாக்டர்ஸும் அந்த எக்ஸாம் எழுதணும், ஒரு காமன் எக்ஸாமா இருக்கும். ஸோ இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அண்ட் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் ரெண்டு பேருமே அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதி நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாதான் அவங்க வந்து இங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். ஓகே, லிம்ரா மூலமா போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஏதாவது இருக்கா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு தனியா நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பார்ட் ஆஃப் த டியூஷன் ஃபீஸ் அந்த மாதிரி தான். ஆனா நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 10,000 வந்து அட்வான்ஸா வாங்குறோம். ஸோ ஏன் அட்வான்ஸா வாங்கணும்னா ஒரு சீட் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து நீட் எக்ஸாம்க்கு வெயிட் பண்ணி இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இங்கேயே கவுன்சிலிங்ல வந்துருச்சுன்னா அவங்க இங்கே அட்மிஷன் எடுக்கிறாங்கன்னா அது வந்து 100% ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இல்லை இது வந்து அவங்க பிலிப்பீன்ஸ் தான் போகணும், ப்ராசஸிங் வந்து நெக்ஸ்ட் இது லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா அந்த 10,000 மைனஸ் பண்ணி மீதி பேலன்ஸ் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொரோனா டைம்ல வந்து நீங்க நிறைய சவால்களை எதிர்கொண்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருப்பாங்க, ஏன்னா உங்க மூலமா அங்க போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களை தான் क्वेश्चन பண்ணுவாங்க. அந்த சமயத்துல எப்படி நீங்க சமாளிச்சீங்க? எப்படி உங்களால அந்த இதை வந்து நிறைய பேர் ஆக்சுவலி பிகாஸ் இது வந்து 2020லே ஆரம்பிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 வருஷமா குழந்தைல பார்த்துட்டு இல்ல, லீவ்லயே அவங்க டிராவல் பண்ணினது இல்ல.
ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பார்க்கணும்னு தோணுது. ஆனா அங்க வந்து எங்களோட ஸ்டாஃப் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்போ குழந்தைகள் வந்து they go into little depression, ஹோம் சிக்னஸ், அந்த மாதிரி அவங்கள வந்து இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அண்ட் என்னன்னா இந்த டைம்ல அங்கேருந்து வருது ஈஸி, இங்கேருந்து திரும்ப போறது வந்து கஷ்டம். ஸோ அதனாலதான் நாங்களும் ரெகுலரா அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசுவோம், இண்டிவிஜுவலாவே பேசுவோம். அப்புறம் எங்களோட ஸ்டாஃபும் அங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் இமீடியட்டா போய் அவங்க கவுன்சில் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஓகே டாக்டர் கிட்ட கடைசி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ வந்து பேரண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னா அவங்கள அங்க அலோவ் பண்ணுவாங்களா, இல்ல நீங்க இந்தியா தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? ரெண்டு வழியும் பாசிபிள். ஓகே, நம்ம வரணும்னா செம் லீவ்ல தான் போக முடியும். செம் லீவ் வந்து எவ்ரி 5 monthsக்கு ஒரு செம் லீவ் வரும், அப்போ போய்க்கலாம். அது 1 month லீவ் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், கரெக்டா இருக்கும். ஓகே, பேரண்ட்ஸ் எப்பனாலும் வரலாம், அங்க வந்து பார்க்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வராங்க அங்க பாக்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை. அதுவே வந்து அவங்களே வந்து வந்தா காலேஜ்லயே டீன் எல்லாமே வந்து வரவேற்று அவங்க காமிக்கிறாங்க, காலேஜ் தான் இது, இப்படி லைப்ரரி இருக்கு, இந்த மாதிரி இங்க தான் கிடவர் இருக்கு, இந்த மாதிரி அவங்களே நல்லா காமிக்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ லீவ்ல வந்து எப்போ கொடுக்குறாங்க உங்களுக்கு? யூஸ்வலா பாத்தீங்கன்னா லீவ் வந்து மே டைம்ல வரும், சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் டைம், எவ்ரி டிசம்பர் அங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் கண்டிப்பா 1 month இருக்கும். ஸோ அந்த டைம்ல வரலாம். ஓகே, இப்போ அந்த செம் லீவ்ல இப்போ பேரண்ட்ஸ் டிராவல் பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான வீசா ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு நாங்க வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நான் வந்து அவங்களுக்கு எப்படி இங்க போய் அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அங்க நாங்க வந்து அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டும் அங்க காலேஜ் சுத்தி பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் ஒன்லி தங்குற இது மட்டும் அவங்க பாத்துப்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் போயிருக்காங்க. அப்புறம் கிராஜுவேஷனுக்கும் போயிட்டு வருவாங்க. ஓகே ஓகே மேம், கண்டிப்பா. அதாவது நம்ம பொதுவாகவே நம்ம மக்கள் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கணும்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு மாணவனை வந்து அங்க அமைச்சு மருத்துவரா எடுத்து வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க. இது மூலமா நிறைய மாணவர்கள் வந்து பயத்தை வந்து நம்மளும் கண்டிப்பா டாக்டர் ஆயிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். எங்களோட அரங்குக்கு வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க விடையளிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ. நேயர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதற்கு முன்னதாக லிம்ரா மூலமாக வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய மாணவர்களை பற்றிய ஒரு சிறிய வீடியோ இருக்கிறது, பாருங்கள். இப்போ வெளிநாடு போய் மருத்துவம் படிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து லிம்ரா மூலமா இந்த தேர்வு எழுதி அதுல பாஸ் பண்ண அவங்களோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு டாக்டர்ஸோடையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு லிம்ரால அப்படிங்கறத பத்தி நம்ம டைரக்டா அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. டாக்டர், நீங்க எங்க படிச்சீங்க மருத்துவம்? நான் வந்து தவாப் யூனிவர்சிட்டியில படிச்சேன். உங்க பேர் என்ன? கோகிலவாணி. பிலிப்பைன்ஸ்ல தவாப் யூனிவர்சிட்டி படிச்சேன். இங்க நான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியே லிம்ரால இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். அங்க போயிட்டு எனக்கு கைடன்ஸ் எதுவுமே இல்ல. லிம்ரா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன். வேற எதுவுமே அப் டு டேட் நான் லிம்ரா ஃபாலோ அப் பண்ணேன். அங்க முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லி ஐவ் டன் கம்ப்ளீட்டட் ஆன் டிசம்பர். After that, MCA பத்தி ஒண்ணுமே தெரியாது. சீனியர்ஸ் சொல்லுவாங்க, பட் I don't have any idea. Then again I came to Limra and started studying for 6 months. Complete 6 months படிச்சுட்டு MCA clear பண்ணிட்டேன். So I really thank Sir Gani Sir and Dr. Vikas Sir and அங்க Limra staffs கூட நான் thank you சொல்லிக்கிறேன். They made us very comfortable to learn. Thank you to the Limra Institute. Thank you ma'am. Thank you. இப்போ ஒரு லாங் அசோசியேஷன் இருக்கு உங்களுக்கு லிம்ராவோட, எப்படி இருக்கு ஃபீல் பண்றீங்க? எனக்கு வந்து 6 years அசோசியேஷன் இருக்கு லிம்ரா கூட. 2014 I joined for BS through Limra and it's a very nice agency. நல்லா கைட் பண்ணாங்க. அங்க போய் எப்படி இருக்கும், what we have to do, what we can expect, and the affordability aspect, everything was explained very well. So overall it was a very nice experience. What we were promised we were given, so it was an overall good experience. And once we came back, திருப்பியும் வந்தவன கூட நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது என்ன பண்ணணும்னு. அப்பயும் வந்து they'll call you and tell you this coaching, நீங்க வந்து எங்க கூட படிக்கலாம், it'll help you pass. So coaching was also very 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 good. I was very satisfied and because of coaching I passed in my first attempt.
So all the credits goes to Limra and Lime. ஆக்சுவலா மெடிசன் படிக்கிறது என்னோட ட்ரீம். வெளியே அப்ராட்ல படிக்க இங்கேயும் வந்து சீட் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்ராட்ல படிக்கிறதுக்கு வந்து லிம்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அப்படின்ட்டு நிறைய பாசிங் ரேட் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பாஸ் ஆகும்னு நினைக்கல. பட் லிம்ராவோட கோச்சிங் ஃபேக்கல்ட்டியோட ஸ்டாஃப் அவங்களோட டீச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம்லயே கிளியர் பண்ணிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பா. ஆமா மேடம். ஸோ அவங்களோட டீச்சிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து நிறைய நெமானிக்ஸ்லாம் கொடுத்துட்டு எப்படி வந்து அவ்வளோ வாஸ்டான டாபிக் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கெல்லாம் அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க ரிவ்யூ செஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சாங்க. ஸோ அதுவும் கிளியர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதோட நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க மேடம். ஓகே, ஹெல்ப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது. லைம்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன எக்ஸாம்க்கு என்ன மாடியூல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் எல்லாம் அவங்க பிளான் பண்ணி கரெக்டா அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கைட்லைன் ஃபர்ஸ்ட் வரப்போ எங்களுக்கு பிளாங்கா இருந்தது, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் என்ன எதுவுமே தெரியாம. ஏன்னா இது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்லயே டஃபஸ்ட் ஸ்கிரீனிங் எக்ஸாம். ஸோ இவங்க கைட்லைன்ஸ் இது ப்ராப்பரா பண்ணி இது பண்ணதால ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நாங்க எல்லாருமே கிளியர். தவா மெடிக்கல் காலேஜ் சிறப்பான ஒரு இதுதான். வெளிநாட்டில் முதல்ல அனுப்பும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா போயிட்டு ஒரு 6 months அப்போ வந்து எங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. அங்க இருந்த அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, காலேஜினுடைய இது எல்லாமே கோச்சிங் எல்லாமே சிறப்பா இருந்தது. அது வந்து நம்ம லிம்ராவுக்கு ஒரு நன்றி சொன்னோம். அதன் மூலமா எங்க வீட்டுல 3 டாக்டர் உருவாக்கிக்கிறாங்க. அதனால நான் லிம்ராவை மறக்கவே முடியாது. மெடிக்கல் காலேஜ் நல்லா இருந்தது. போயிட்டு வந்து இப்ப சிறப்பா இருந்தது, நல்லா இருந்துச்சு. டீச் பண்றது எல்லாமே ப்ராப்பரான அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான டாக்டர்ஸ் தான் டீச் பண்ணாங்க. லைக் அவங்க வந்து ஒரு டீச் மட்டும் அவங்களோட ஜாபா இல்லாம ஒரு டைம் மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி ஈஸியா கிராக் பண்ணணும் அப்படின்றது எல்லா ஐடியாஸும் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்து த்ரூ அவுட் அந்த 4 months பீரியட் வந்து ஃபுல்லாவே கூட இருந்து அவங்க வந்து எப்படி ஈஸியா கிராக் பண்ணணும், அது குட்டா இருந்தாலும் எப்படி எடுத்துக்கணும், பேடா இருந்தாலும் எப்படி எடுத்துக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க.